உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லா. யாசின் பாய் நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துல்லா. சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு. இந்த மாதிரி அற்புதங்கள்ல இருந்து அந்த அற்புதமான விஷயங்களை நீங்க கொஞ்சம் எனக்கு பதிலா சொல்லுங்க. அதாவது இறைவனுடைய அற்புதத்தை பத்தி கேட்குறீங்க. இறைவனுடைய அற்புதம், இந்த உலகமே அற்புதம் தான். இந்த உலகமே அற்புதம் தான். நம்ம எல்லா நபிகளுக்கும் ஒரு நபிக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஈசா நபி பிறக்கும் போது குழந்தையிலே மழலையிலே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுலைமான் நபிக்கு பறவைகளிடம் மற்ற விலங்குகளிடம் அவங்க அந்த மொழியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பறவைகள் மொழியெல்லாம் சுலைமான் நபிக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த விதமான அற்புதம். நபிகள் நாயகத்துக்கு திருக்குரான அற்புதமா வழங்கினா அல்லாஹ். அந்த அற்புதம் தான் இன்ன வரைக்கும் மனித வாழ்க்கையோடு ஒன்றி இணைந்திருக்குது. இந்த உலக விஷயங்கள்ல அந்த திருக்குரான்ல இல்லாது எதுவுமே கிடையாது. நீங்க எது வேணாலும் இன்னைக்கு வாழ்ந்துருக்கக்கூடிய முறைகள் அத்தனையும் திருக்குரான்ல இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானமா இருக்கட்டும், மெஞ்ஞானமா இருக்கட்டும், எல்லாமே அதுல அடங்கி போச்சு. அதை தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு திருக்குரான்ல எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத ஒரு தான் திருக்குரான். நீங்க மற்ற இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க மற்ற பைபிளா இருக்கட்டும், இல்லை மற்றதெல்லாம் மனிதர்களுடைய கை. அதுக்கப்புறம் இறைவனுடைய அந்த கட்டளைகள் ஆரம்பத்தில் மூசா நபிக்கு வந்தது இறைவனுடைய கட்டளையா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்களுடைய திருத்தங்கள் வந்துவிட்டது. அதனால இன்னும் அது அச்சுக்குலையாம அப்படியே இறைவன் கொடுத்த அந்த சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் திருக்குறான்ல இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஏக இறைவனின் திருப்பெயரால் திருக்குரான். இவரது இறைவனிடமிருந்து இவர் மீது அற்புதங்கள் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கின்றனர். நபியே, அல்லாஹ்விடமே அற்புதங்கள் உள்ளன, நான் பகிரங்கமாக எச்சரிப்பவன்தான் என்று கூறுவீராக. அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற இவ்வேதத்தை நாம் உமக்கு அருளியிருப்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லையா? இதில் இறை நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு அருளும் படிப்பினையும் உள்ளது. அத்தியாயம் 29 வசனம் 50-51.